எக்கா இவ என்னக்கா பண்றா இங்க படுத்துன்னு? இவள பார்த்தாலே வித்தியாசமா இருக்குதே. எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல. இங்க வந்து தண்ணி பக்கத்துல படுத்துக்கின்னு என்னமோ கனவு கண்டுன்னு உட்கார்ந்துன்னு இருக்கறா, படுத்துங்கறாளே வா. அக்கா ஒருவேளை பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிட்டு இருக்குமாக்கா இங்க வந்து படுத்துன்னு இருக்கறா இவ. இருடி ஃபர்ஸ்ட் அவளை எழுப்பி என்ன ஏதுன்னு கேப்போம். ஐயோ நான் வரல, நீ போய் கேளுக்கா. இவள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது, நான் போறேன். ஏய் சும்மா இருடி, நானே என்னன்னு கேக்குறேன். அடியே அடியே இங்க படுத்துன்னு என்னடி பண்ற? ஏய் நான் கூப்பிடுறது காது கேக்குதா இல்லையாடி? இந்த கத்து கத்துற என்னன்னு கூட பாக்குறாளா பாரு. அக்கா ஒருவேளை பேய் கீ பிடிச்சிட்டு இருக்குமாக்கா இவளுக்கு? ஆமா இவளுக்கு பேய் வேற பிடிக்குது, அதுவே ஓடிடண்டி. ஏய் இங்க பாரு சோடாபுட்டி, சோடாபுட்டி எந்திரி. அட நீயாக்கா, இரு ஏஞ்சிக்கிறேன். ஏண்டி இங்க படுத்துன்னு என்னடி பண்ணிட்டு இருக்கற? நானும் உனக்கு ஏதோ பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிச்சோ இங்க வந்து படுத்துன்னு இருக்கற அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா எதுக்கு இங்க வந்து நீ படுத்துன்னு இருக்கற? இப்ப என்ன உனக்கு என்ன யோசனை இருக்கற? ரொம்ப பலத்த யோசனையில இருக்கற. அத்தனை வாட்டி கூப்பிடுறேன் காதுலயே விழல. ஏய் அடியே சோடாபுட்டி நல்லா தானே இருக்கற, உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? அதெல்லாம் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. நான் ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணி இருந்தேன். ஏண்டி வெயில் இப்படி அடிக்குது, இங்க வந்து படுத்துன்னு யோசனை இருக்கறேன்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்படி என்ன நீ யோசிக்க போற? அக்கா இப்படியே இருந்தால் செட் ஆகாது, ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். சரி நமக்கு தெரிஞ்சதை வச்சு என்ன ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு படுத்து யோசிச்சுன்னு இருந்தேன். அதனால தான் நீங்கள் கூப்பிட்டது கேட்கல எனக்கு. சரி என்னதான் யோசிச்சா அதையாச்சும் சொல்லி தொலை. நான் பிஸ்னஸ் யோசிச்சு வச்சுருக்கேன் 2-3. ஒன்று இட்லி கடை வைக்கணும், இல்லை மளிகை கடை வைக்கணும், இல்லை டெய்லர் கடை வைக்கணும் அப்படின்னு. இப்போதைக்கு டெய்லர் கடை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏண்டி டெய்லர் கடைனா என்னன்னு தெரியுமாடி உனக்கு? துணியெல்லாம் முதல்ல உனக்கு தைக்க தெரியுமாடி? அதெல்லாம் எனக்கு தைக்க தெரியும். நாளைக்கு டெய்லர் கடை நம்ம ஆரம்பிக்கிறோம், அவ்வளோதான். ஏக்கா நான் சொன்னல இவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சுன்ட்டு. இவளுக்கு பைத்தியம் தான்க்கா பிடிச்சிருக்கு. தயவு செஞ்சு வா இங்கிருந்து ஓடிடலாம். இருடி கொஞ்ச நேரம் சும்மா. ஏய் இங்க பாரு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. உனக்கு முதல் துணி தைக்க தெரியுமா? எதுவுமே தெரியாம நான் டெய்லர் கடை வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றேன். இத்தனை நாளா நான் உங்க கூட தானே இருக்கிறேன். ஒரு நாள் கூட எனக்கு துணி தைக்க தெரியும்னு சொல்லவே இல்லை. அதெல்லாம் கடை வச்சுட்டு கற்றுக்கலாம்க்கா, நீ கம்முன்னு இருக்கா. கடை வச்சுட்டு கத்துக்க போறாளா? இது தெரிஞ்சு போச்சு, ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் அடி வாங்க போறா. இங்க பாருடி இதெல்லாம் சின்ன வேலை கிடையாது, எடுத்தன் கவுத்தன்னு சொல்லிட்டு பண்றதுக்கு. நல்லா தெரிஞ்சிருந்தா கடை இல்லாட்டி வைக்காத. நல்லா கத்துக்கணும், அப்புறமேட்டுக்கு கூட அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, அமைதியா இரு. இங்கே பாருங்க அதெல்லாம் முடியாது, நாளைக்கு கடை வைக்கிறேன் அவ்வளோதான். சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அடி நான் சொல்றது கேளுடி, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதடி. ஃபர்ஸ்ட் கத்துக்கோடி, அப்புறமேட்டுக்கு கடையை வைடி. அக்கா எங்கள் வீட்டில் கிழிஞ்சு போனதெல்லாம் நான் தச்சிருக்கேன் தெரியுமா? எல்லாரும் சூப்பராக கரெக்டாக தச்சு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால நான் கடை வைக்க போகிறேன், அவ்வளோதான். நான் போயிட்டு வரேன், நாளைக்கு கடை ஓப்பனிங்கு. நான் வந்து கூப்பிட்றேன், ஃபோன் பண்ணுறேன், வந்துருங்க கரெக்டாக டைமுக்கு. என்னடி இவ இப்படி சொல்லிட்டு போறா? அது ஒண்ணும் இல்ல, பைத்தியம் தலைக்கு ஏறிச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. வா நம்ம போலாம். எப்படியோ டெய்லர் கடை ஓப்பன் பண்ணியாச்சு, இனி கஸ்டமர் பிடிக்கிறது தான் நம்ம வேலையே. மக்களே புதுசாக டெய்லர் கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன், எல்லாரும் வாங்க. அடக்கடவுளே இவ என்ன நேத்து முடிவு பண்ணிட்டு இன்னைக்கே டெய்லர் கடை ஓப்பன் பண்ணிட்டா? இவளுக்கு துணியும் தைக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. இவ என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கா? ஏக்கா இங்க நடக்கிற கூத்த பத்தியா? நேத்து தானக்கா இவ டெய்லர் கடை வைக்க போறேன்னு சொல்லிட்டு சொன்னா, அதுக்குள்ள இன்னைக்கு டெய்லர் மிஷினை வாங்கி ஒரு கடையை வேற ஓப்பன் பண்ணிட்டா. இவ என்னக்கா தைப்பா? இவ சீக்கிரமா அடி வாங்குவா போல் தெரியுதே. ஆமாடி எனக்கும் ஒன்றும் புரியலடி. நேத்து தானடி சொன்னா, அதுக்குள்ள எப்படி டெய்லர் கடை ஓப்பன் பண்ணிட்டா? ராத்திரியோட ராத்திரியா? வாடி போய் அவகிட்டே கேட்போம். அக்கா நீ ஒன்றும் கேட்க வேணா, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். இங்கே நின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவ அடி வாங்குறது இல்லாமல் இவ கூட சேர்ந்து நம்மளும் அடி வாங்கணும். வா போயிடலாம். வாடி வாடி என்னன்னு கேட்டுட்டு போயிடலாம். நீ சொன்னா கேட்க மாட்டேன், சரி வா. ஏக்கா வாக்கா, உனக்கு என்னக்கா தச்சு தரணும்? துணி எத்தனை வராமல் வெறும் கையை வீசின்னு வந்திருக்கேன். அடியே இனியும் துணி எத்தனை வராமல் சும்மா வந்திருக்கேன். இவ்வளோ பெரிய கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன் உங்களை நம்பி, நீங்கள் என்ன வெறும் கையை வீசின்னு வரீங்க? அடியே நேத்து தானடி நீ சொல்லி இந்த டெய்லர் கடை ஓப்பன் பண்ணணும், டெய்லர்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன். இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா கடை ஓப்பன் பண்ணிட்டு உனக்கு முதல் தைக்க தெரியுமாடி துணி? ஆமாம் இது பெரிய கம்ப சுஸ்திரம். இதை ஒரே ராத்திரிலேயே நான் கற்றுக்கினேன் எல்லாத்தையுமே. சந்தேகம் இருந்தால் துணி எத்தனை வந்து குத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ மாடல் மாடலாக தச்சு தருவேன். அது எப்படி ராத்திரியோட ராத்திரியா கற்றுக்க முடியும்? உங்களை விட எனக்கு அறிவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறனால நான் ஒரே நாளில் கற்றுக்கினேன். நீங்களாம் கற்றுக்கணுன்னா ஒரு வருஷம் ஆகும். திமிர பத்தியா இவளுக்கு? இதுக்கு தான் வா அப்பயே போகலான்னு சொன்னேன், கேட்டியா நீ? சரி சரி சீக்கிரமாக வீட்டுக்கு போய் துணி எத்தனை வாங்க, தச்சு தரேன். அடியே அது எப்படி ஒரே ராத்திரியில் கற்றுக்க முடியும்? நீ கற்றுக்கிறதெல்லாம் கஷ்டம், நான்லாம் ஈஸியாக கற்றுப்பேன். சரி மசன்னு பேசினு இருக்காத, போய் துணி எத்துன்னு வா. என்கிட்ட துணியெல்லாம் இல்லடி. ஏக்கா நீயும் போய் எடுத்துட்டு வாக்கா. அதுவா இல்லம்மா, இப்பதான் எல்லா துணியும் தைச்சேன். பசங்களுக்கு ஸ்கூல் ட்ரெஸ் தைக்கணும்ல, அப்பதான் எல்லாத்தையும் தைச்சேன். இப்போ இல்ல, நான் வேணா வாங்கி அப்புறமா தரேன். அக்கா என்னை சந்தேகப்பட்டு தானே துணி கொடுக்க மாட்டேங்கிற? பாரு பாரு நான் எவ்வளோ மாடல் மாடலாக தைச்சி தரேன்னு சொல்லிட்டு. சரிம்மா நான் துணி எடுத்து வந்து தரேன் உங்ககிட்ட, நீ தைச்சு கொடு மாடலாம். ஏக்கா நீயும் இங்கே தான் இருக்கிறியா? நம்ம மயில் டெய்லர் கடை வச்சிருக்குதுல்ல, மாடல் மாடலாக தச்சு தரேன்னு சொல்லிச்சு. அதுதான் வீட்டில் 2000 ரூபாய் கொடுத்து கல்யாண நாளுக்கு எடுத்து கொடுத்தாரு என் வீட்டுக்காரர். அந்த புடவை எடுத்துன்னு வந்துக்கிறேன், தைச்சு போகலான்ட்டு.
2000 ரூபாய் புடவையா? இப்ப தைக்க கொடுக்க போறியாடி? ஆமாக்கா, எனக்கு நயன்தாரா ஸ்லீவ்லெஸ் போடுவாங்கல்ல அந்த மாதிரி ப்ளவுஸ் தச்சு தரேன்னு சொல்லியிருக்காக்கா. நயன்தாரா மாதிரி தானே? நல்லா தைச்சு கொடுப்பா, எடுத்துட்டு போய் கொடு. ஏய் அங்கே என்னடி பேசிட்டு இருக்க, இங்கே வாடி. ஏய் மயிலு, இந்த புடவை தாண்டி, இது 2000 ரூபாடி, பார்த்து தைச்சு கொடு சரியா? எனக்கு நயன்தாரா போட்டிருக்க மாதிரி ஸ்லீவ்லெஸ்ல அழகா தைச்சு கொடு சரியா? ஏய் நீ குத்துட்டு போடி, சாயந்தரத்துக்குள்ளே தைச்சி வைக்கிறேன். சாயந்தரமே தைச்சு குத்துருவியாடி? நீ போய் ஒரு மணி நேரத்தில் வா, எப்படி தைச்சி தரேன்னு பாரு. ஏய் நாளைக்கு கல்யாண நாளுடி, இதை தான் கட்டின்னு போகணும் சரியா? சீக்கிரமா குத்துரு, சாயந்தரமா நல்லா தைச்சு கொடு. சரிடி, போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வாடி, தைச்சி வைக்கிறேன். ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸுக்கெல்லாம் 1000 ரூபாடி, போய் எத்துன்னு வா காசு. சரி சரி, நான் எத்தனை வரேன். நீ முதல் கஸ்டமருன்றனால உனக்கு 10 ரூபாய் டிஸ்கவுண்ட் அடி. உன் கல்யாண நாளுக்கு பரிசா வச்சுக்கோ, 10 ரூபாய் டிஸ்கவுண்ட். இன்னும் நீ கஸ்டமரை நிறைய கூட்டின்னு வந்தீங்கன்னா உனக்கு அப்பப்போ டிஸ்கவுண்ட் தருவேன். சரிடி, நான் போயிட்டு வரேன். ஏக்கா நான் போயிட்டு வரேன்க்கா. அடியே 10 ரூபாய் டிஸ்கவுண்ட்டுக்கு ஆசைப்பட்டு இப்ப 2000 ரூபாய் புடவை வேஸ்டா போதேடி. என்னடி சொல்லிட்டு இருக்க நீ பைத்திய மாதிரி? அவன் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருப்பாமா, நீ போயிட்டு வா. ஏக்கா என்னக்கா வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற? தைக்கிற ஸ்டைலே ரொம்ப ஸ்டைலா இருக்குடி, அதை தாண்டி வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறேன். நீ தையி. 2 பேரும் என் கடையில் வேலைக்கு வந்து சேர்ந்துடுறீங்களா? திமிர பாத்தியா இவளுக்கு? ஒரே கஸ்டமர் வந்ததுக்கு நீ நானும் அவ கடையில வேலைக்கு சேரணுமா? விடுடி, அவ ஏதோ ஆர்வ கோளாறுல பேசினுங்கிறா. சரி சரி, நீ துணி நல்லா தையி, நாங்க வந்து வேலைக்கு சேர்றதா இல்லையான்னு யோசிச்சு சொல்றோம். வந்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு 100 ரூபாய் தருவேன், உங்களுக்கு கூலி. அடக்கடவுளே, இது என்ன கிழிஞ்சு போச்சு இந்த துணி? என்னடி தைக்கிறேன்னு சொல்லிட்டு கிழிச்சிட்ட? ஏய் இந்தாடி மயில், 1000 ரூபாய் துணி தைச்சிட்டியா? இந்த ஏய் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சுரி, கொஞ்சோண்டு துணி கிழிஞ்சு போச்சுடி. எங்க கிழிஞ்சு போச்சா? எங்க என் துணியை காட்டு. இதோ கொஞ்சோண்டு கிழிஞ்சிச்சுடி. அடி பாவி, நல்லா தைப்பேன் நயன்தாரா மாதிரி தச்சு தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி என் துணியை கிழிச்சிட்டியடி. 2000 ரூபாய் புடவைய, உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்காடி லூசு? ஏய் கொஞ்சம் தாண்டி கிழிஞ்சிச்சு, இருடி அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி தச்சு குத்துறேன். அடி பாவி, இப்படி 5 இடத்துல ஓட்ட போட்டு கொடுத்துட்டு நான் நல்லா தைச்சு தரேன்னு சொல்றியே, இது எப்படி நான் கட்டிட்டு போக முடியும்? இத்தனை ஓட்ட போட்டு வச்சிருக்கேடி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? உனக்கு தைக்க தெரியுமா தெரியாதாடி? ஏய் சும்மா வாய் பேசாதடி, உன் துணி நல்லாவே இல்லை, எங்கேயோ போய் கண்ட துணியை எடுத்துன்னு வந்துருக்க, அதனால அதை வச்ச உடனே கிழிஞ்சு போச்சு. ஏய் உனக்கு தைக்க தெரியலன்னு சொல்லு, நான் நல்ல துணியை தான் கொடுத்தேன், 2000 ரூபாய் காஸ்ட்லியான புடவையை கொடுத்தேன், இப்படி கிழிச்சிட்டு துணி நல்லா இல்லைன்னு சொல்றியா? இருடி, இந்த போடையும் கடையும் இப்பயே நான் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறேன். கடை மேலே கையை வச்ச கையை வெட்டிட வேண்டி உன்னை, உன் துணி தான் நல்லா இல்லை. ஆளை பாரு, மூஞ்ச பாரு, உன்னை நம்பி என் துணி எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் பாரு. எல்லாரும் அப்பவே சொன்னாங்க, சரி நம்பி எடுத்துன்னு வந்து கொடுத்தேன், அவங்க பேச்சே கேட்டுருக்கலாம். உங்ககிட்ட கொடுத்துட்டு இப்படி 2000 ரூபாய் புடவையை ஃபுல்லா ஓட்ட போட்டுட்டு பேச்சாடி பேசுற. இருடி, உன் கடை போர்டு எல்லாத்தையும் உடச்சு போறேன். ஏய் போர்டுலலாம் கையை வைக்காதடி, அவ்வளோதான் உன்னை. ஏக்கா ஒரே நிமிஷம், இந்த காசை பிடிக்கா. இன்னைக்கு அந்த போர்டு அந்த மிஷினும் என்ன பண்ற பாருக்கா. ஏய் போர்டில் கையை வைக்காதடி, ஏன்டி என் மிஷினெல்லாம் தள்ளி விட்ற? ஊருக்குள்ள துணி தைச்சு தரேன்னு சொல்லிட்டு யாரனா கூப்பிட்டு எனக்கு தைக்க தெரியும்னு சொல்லி பாரு. நயன்தாரா மாதிரி தைச்சு தரேன், ஸ்னேகா மாதிரி தைச்சு தரேன்னு சொல்லிட்டு கதை விட்டுனா இருக்கிற. ஒரு துணி உனக்கு தைக்க தெரியல. இனிமே இங்க இருந்து பாரு, கடையை காலி பண்ணிட்டேன். இவ மூஞ்சிக்கு மிஷினு, ஒரு போர்டு, ஒரு கடை வேற, நல்லா தைக்கிற மாதிரி. ஆளை பாரு, மூஞ்சும் மோகரியம். அக்கா நீ அப்பயே சொன்னக்கா, நான் தான் நம்பலக்கா. முதல்ல வாங்க, இங்கிருந்து போலாம். நான் கடை வச்சுட்டேன்னு பொறாம, நல்லா தைக்கிறேன்னு பொறாம, எப்படி கடையை உடச்சு போட்டு போயிட்டா பாரு. ஏய் இன்னும் நீ கிளம்பலையாடி? இங்கே நின்று இருக்கிற இந்த காயிலாங்கட சாமானெல்லாம் தூக்கி போய் போடுடி. இரு, என் துணியை கோட்டை போட்டதுக்கு இந்த மிஷினை நான் தூக்கின்னு போறேன். அதனால என் 2000 ரூபாய் பட்டு புடவை வேஸ்டா போச்சு. இந்த மிஷினை எல்லாத்தையும் எடுத்து நானே போறேன். ஏய் சும்மா இருடி, என் மிஷின் எல்லாம் தொடாதடி. மிஷினாச்சும் மிஞ்சிச்சு, இதுக்கு மேல இங்க உன்னை பார்த்தேன் அவ்வளவுதான். உன்னை சே, ஒரே நிமிஷத்துல நம்ம கடையை காலி பண்ணிட்டாலே இவ. அவசரப்பட்டு நம்ம டெய்லர் கடை போட்டோமோ, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். சரி அடுத்து என்ன கடை போடலான்னு பார்க்கலாம்.